மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி. இந்த நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ மக்களை நினச்சிக்கிட்டு நாங்கள் ஏங்குற காரணத்தினால தான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க. நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கம்தான் சிலரை தூங்க விடாமல் பண்ணுது. அதனால தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடித்து விடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்போ எப்படி பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வச்சு சிலர் அரசியல் செய்கிறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கலை, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வரார். விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளில் முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1972 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் விவசாயிகிட்டிருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார். நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாகி இருக்கு, பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு, அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம். நெல் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதில் ஆண்டுக்கு சராசரியாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது. ஆனால் இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியாக செய்யப்பட்ட நெல் எவ்வளோ தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாமல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.